போக்குவரத்து தொழிலாளர் வேலை நிறுத்தம் தொடர்பான வழக்கு நாளை காலை விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்படும் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. முதல் வழக்காக விசாரிக்கப்படும் என சென்னை உயர்நீதிமன்றம் தெரிவித்திருக்கிறது. மேலும் இது தொடர்பான கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் சுரேஷ் வழங்கிட கேட்கலாம். சுரேஷ் வணக்கம். இது தொடர்பான கூடுதல் விவரம் என்ன? வணக்கம். ஊதிய உயர்வு, பழைய ஓய்வூதிய திட்டம் அமல்படுத்துவது உள்ளிட்ட 6 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி போக்குவரத்து கழக தொழிலாளர்கள் அரசுடன் பேச்சுவார்த்தை நடத்தினார்கள். இந்த பேச்சுவார்த்தையில் உடன்பாடு எட்டாததை அடுத்து இன்று முதல் வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட இருப்பதாக அறிவிக்கப்பட்டது. 16 தொழிற்சங்கங்கள் இந்த வேலைநிறுத்தத்துக்கான நோட்டீஸ்கள் வழங்கியிருந்த நிலையில் இந்த போராட்டத்திற்கு தடை விதிக்க வேண்டும் என்று இன்றைக்கு காலை சென்னை உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி அமர்வில் மூத்த வழக்கறிஞர் ராமன் ஒரு முறையீட்டை செய்தார். அந்த முறையீட்டில் பொங்கல் பண்டிகை நெருங்கி வரக்கூடிய நிலையில் போக்குவரத்து தொழிலாளர்கள் வேலைநிறுத்தத்தில் ஈடுபடுவதை தொடர்ந்தால் பொதுமக்கள் பாதிக்கப்படுவார்கள் என்றும் இது தொடர்பாக தாக்கல் செய்யக்கூடிய வழக்கை அவசர வழக்காக விசாரிக்க வேண்டும் எனவும் கோரிக்கை வைத்திருந்தார். அதனை ஏற்றுக்கொண்ட தலைமை நீதிபதி கங்கா பூர்வாலா மற்றும் நீதிபதி பரத சக்கரவர்த்தி அடங்கிய அமர்வு மனு தாக்கல் செய்யக்கூடிய நடைமுறைகள் முடிவடையும் பட்சத்தில் பிற்பகலில் இந்த வழக்கை விசாரணைக்கு எடுத்துக் கொள்வதாக தெரிவித்திருந்தார்கள். ஆனால் இன்று மாலை 4:45 மணி வரைக்கும் இந்த மனு தாக்கல் நடைமுறைகள் முடிவடையாத காரணத்தினால் இது சம்பந்தமாக மனுதாரர்கள் தரப்பில் முறையீடானது செய்யப்பட்டது. அதை ஏற்றுக்கொண்ட நீதிபதிகள் இந்த வழக்கை நாளை காலை முதல் வழக்காக விசாரணைக்கு பட்டியலிடுவதாக அறிவித்திருக்கிறார்கள். இதன் காரணமாக நாளை காலை இந்த வழக்கு முதல் வழக்காக விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. விவரங்களுக்கு நன்றி சுரேஷ். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.